Friends, welcome to Hub of Trick channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸ்கொயர் ரூட் கான்செப்ட். ஸோ இங்க நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே வரிசையா எழுதியிருக்கேன். 1 ஸ்கொயர் வேல்யூ என்ன 1, 2 ஸ்கொயர் 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6 are 36, 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100 அப்படின்ட்டு வரிசையா ஸ்கொயர் வேல்யூஸ் 1ல இருந்து 10 வரைக்கும் இங்க எழுதி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கண்டுபிடிச்சிருக்க ஸ்கொயர் வேல்யூஸ்ல லாஸ்ட் டிஜிட் மட்டும் தனியா நான் இங்க செப்பரேட் பண்ணி எழுதிருக்கேன். 1 ஸ்கொயர்ல டிஜிட் லாஸ்ட் டிஜிட்டோட வேல்யூ என்ன 1, 4க்கு 4 தான், 9க்கு 9, 16ல லாஸ்ட் டிஜிட் என்ன 6, 25க்கு 5, 36ல லாஸ்ட் டிஜிட் 6, அடுத்து 49ல லாஸ்ட் டிஜிட் 9, 64ல 4, 81ல 1, 100ல 0. இதுதான் லாஸ்ட் டிஜிட். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்துட்டு ரிப்பீட்டடா வருது. ஓகேவா? இங்க ஒரு 1 இருக்கு நம்மளுக்கு, அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு 1 இருக்கு. ஸோ அடுத்து இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, 9 இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, 6 இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க 5 மட்டும் தனியா இருக்கு, அதே மாதிரி இங்க 0 தனியா இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 6ம் 6ம் சேமா இருக்கு, 9ம் 9ம் சேமா இருக்கு, அடுத்து 4ம் 4ம் சேமா இருக்கு, அடுத்து 1ம் இந்த 1ம் சேமா இருக்கு. ஓகேவா? இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1496 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1496. அடுத்து 5 மட்டும் தனியா இருக்கும். அடுத்து கீழே இருந்து பாருங்க, கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா 0 மட்டும் தனியா இருக்கும். 01496. ஓகேவா? இதுதான் ஸ்கொயர் ரூட்கான கான்செப்ட். இப்போ ஸ்கொயர் ரூட்கான கான்செப்டை வச்சு எப்படி நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈஸியா ட்ரிக் என்ன அப்படின்றத இப்ப பாத்துடலாம். இப்ப நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரூட் ஆஃப் 4356 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4356 நான் 2வா இப்ப நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா அவங்க கொடுத்துருக்க டிஜிட்டை லாஸ்ட் 2 டிஜிட் வர்ற மாதிரி நான் வந்துட்டு டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் வந்துட்டு டிவைட் பண்ணிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்க லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு என்ன 6. 6 எதுக்கெல்லாம் வருது, இங்க ஒரு 6 இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு 6 இருக்கு. 6 எதுக்கு வருது, 4க்கும் 6க்கும் வருது. அப்ப நான் இங்க என்ன எழுதிக்கிறேன்னா 4 தனியா எழுதிக்கிறேன், 6 தனியா எழுதிக்கிறேன். ஓகேவா? இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் தான் இந்த 4ம் 6ம். ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 4ஆவும் இருக்கலாம் அல்லது 6ல முடிகிற நம்பராகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்ப 56ஓட வேலை இங்க முடிஞ்சு. அடுத்து இப்ப 43க்கு வரலாம். 43 இந்த 43 பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. இந்த 43 வந்துட்டு எந்த ஸ்கொயர் வேல்யூக்கு ஊடால வருது அப்படின்றது பார்க்கணும். 43 எந்த ஸ்கொயர் வேல்யூக்கு வருது, இந்த 36க்கும் 49க்கும் ஊடால தான் இந்த 43 வருது. அப்ப எந்தெந்த நம்பர் ஊடால வருது, 6க்கும் 7க்கும் ஊடால வருது. எதுக்கு, 6க்கும் 7க்கும் ஊடால வருது. ஓகேவா? இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 6 7s நம்மளுக்கு என்ன வருது 42. ஓகேவா? இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த 43க்கும் இப்ப நம்ம மல்டிபிள் பண்ணி வந்த ஆன்சரும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 42 வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க 43ஐ விட கம்மியா இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய வேல்யூ பெருசா இருக்கு. பெருசா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய பெரிய நம்பர் எடுக்கணும். நம்ம லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 2 வேல்யூ கண்டுபிடிச்சோமா, 4ம் 6ம் கண்டுபிடிச்சோமா, இந்த 2 வேல்யூல எது பெருசா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இங்க நம்மளுக்கு 6 தான் பெருசா இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை சூஸ் பண்ணி நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 6 தான் முதல்ல இருக்கு. ஓகேவா? அந்த 6 தூக்கி இங்க போட்டுறணும். ஓகேவா? இந்த 66 தான் இந்த ரூட் ஆஃப் 4356ஓட வேல்யூ. இப்ப இதை நம்ம கரெக்டா அப்படின்னு பார்க்கலாம். 66 into 66, 6 6 are 36, remainder 3,
6 6 are 36, 36 plus 3 39. ஓகேவா, மறுபடியும் இங்க 6 into 66 வந்து என்ன வரும்னா 396 தான் வரும். இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 6 9 plus 6 15, remainder 1 ஆட் பண்ணோம்னா 13, remainder 1 4. இப்போ நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சரும் கொஸ்டின்ல கொடுத்திருக்க நம்பரும் சேமா இருக்கு. ஸோ 66 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 60 84 அப்படின்ட்டு 4 டிஜிட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்டா 2 டிஜிட் வர மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். 60 தனியா 84 தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 4 கொடுத்திருக்காங்க. 4 எதுக்கெல்லாம் வருது, 4 இங்க ஒரு 4 இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு 4 இருக்கு. எதுக்கு 4ஓட வேல்யூ வருது, 2க்கும் 8க்கும் வருது. ஸோ இங்க நான் 2 தனியா 8 தனியா எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த 84ஓட கான்செப்ட் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 60க்கு வர போறோம். இந்த 60 எந்த ஸ்கொயர் வேல்யூக்கு ஊடால இருக்கு, இந்த 60 இந்த 49க்கும் 64க்கும் ஊடால தான் என்ன இருக்கு, நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய 60 அப்படின்ற நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய 7ஐயும் 8ஐயும் எழுதணும். 7ஐயும் 8ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 7 8s நம்மளுக்கு என்ன வருது, 56. இந்த 56 நம்மளுக்கு 60ஓட எப்படி இருக்கு, 60ஓட கம்மியா இருக்கு. அதாவது நம்ம கொஸ்டின்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட், 2 லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சோமா, அந்த 2 லாஸ்ட் டிஜிட்ல எது பெருசா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நம்மளுக்கு இதுதான் 8 தான் பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த 7 தூக்கிட்டு போய் இங்க போட்டுறணும். ஓகேவா, அப்ப ரூட் ஆஃப் 60 84க்கான ஆன்சர் என்ன, 78. ஓகேவா, அடுத்து இந்த இது பார்க்கலாம், ரூட் ஆஃப் 94 09. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா ரெண்டா பிரிக்க போறோம். ரெண்டா பிரிச்சு லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க, 9 தான் லாஸ்ட் டிஜிட். நம்மளுக்கு 9 எங்கெங்க வருது, 3க்கு 9 வருது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 9 வருது. அப்ப எந்தெந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்னென்ன வரும், 3 வரும், அடுத்து 7 வரும். அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம், 3 தனியா 7 தனியா அப்படின்ட்டு 2 நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த 09ஓட முடிஞ்சு. அடுத்து 94க்கு வந்தோம் அப்படின்னா 94 எது கூடால இருக்கு, எது கூடால இருக்கு, இந்த 81க்கும் 100க்கும் கூடால இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், 9ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 9 into 10 என்ன கிடைக்குது, 90 கிடைக்குது. 90 எப்படி இருக்கு, நம்மளுக்கு இந்த 94ஓட கம்மியா இருக்கு. ஓகேவா, 94 தான், இந்த 94 தான் பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட்ல எது கிரேட்டரா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 3 கிரேட்டரா 7 கிரேட்டரான்னு பார்க்கணும். நம்மளுக்கு 7 தான் கிரேட்டரா இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும், இந்த 9 தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுடணும். ஓகேவா, 97 இதுதான் இதுக்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஓகேவா, இப்ப எல்லாமே என்னக்கா, இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிரேட்டரா நம்மளுக்கு சொல்லி தரீங்க. இப்ப இந்த நம்பர் லெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 82 81 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுத்தையும் 2 டிஜிட் 2 டிஜிட்டா தனித்தனியா பிரிச்சுக்கணும். ஓகே, இப்ப லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க, 1. 1 என்னதுக்கு வருது, இங்க 1 வருது, அதே மாதிரி இங்க ஒரு 1 வருது. அதோட வேல்யூஸ் என்ன, 9 ஒன்று இருக்கு, அடுத்து 1 இருக்கு. அப்ப எப்படி எழுதணும், 1 தனியா எழுதிக்கணும், அடுத்து 9 தனியா எழுதிக்கணும். ஓகேவா, இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அதாவது ஆன்சருக்கான லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்ப 81ஓட ஒர்க் முடிஞ்சு. இப்ப நம்ம 82க்கு வரலாம். 82 எதுக்கு ஊடால இருக்கு, இந்த 81க்கும் 100க்கும் ஊடால தான் 82 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோமா, 9 into 10 என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 90 அப்படின்றது கிடைக்குது. கரெக்டா, 9 into 10 90 அப்படின்றது கிடைக்குது. இந்த 90 எப்படி இருக்கு, நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய 82 பெருசா இருக்கு. ஓகேவா, கிரேட்டர் தென் 82.
இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, இந்த 82 வந்துட்டு லெஸ் தென் ஆயிடுச்சு, சின்ன நம்பர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுல எது சின்ன நம்பரா இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். 1ம் 9யும் கம்பேர் பண்ணுங்க, எது சின்னதா இருக்கு, 1 தான் சின்னதா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 1 தான் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், இந்த 9 தூக்கிட்டு வந்து இங்கே போட்டணும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்ன, 91. ஓகேவா? இப்போ இது கரெக்டானு பார்த்துக்கலாம். 91 into 91. 1 1s are 1, 1 9 is 9. அதே மாதிரி 1 9s are 9, 9 9s are 81. இப்போ இதை ஆட் பண்ணனா 9 9 ஆட் பண்ணனா 18 2 8 வந்துருச்சா? இந்த வேல்யூ தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இதுக்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன, 91. ஓகேவா? கிரேட்டரா இருந்தா என்ன பண்ணணும், லெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இங்க கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ட்ரிக்ஸையும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி டிப்ஸோட கியூப் ரூட் கான்செப்டையும் நான் ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும், என்ன ட்ரிக் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you.